தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கி மழை வெளுத்து வாங்கி வரும் நிலையில் தமிழகத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஸ்டாலின் அரசு மேற்கொள்ளவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த சில நாட்களாக கோவை, நீலகிரி மாவட்டத்தில் மழை பெய்து வருகிறது. இந்த மழை திடீரென பெய்யவில்லை. தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே துவங்கிவிட்டதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்தும் வழக்கம் போல் தமிழ்நாடு அரசு கும்பகர்ண தூக்கத்திற்கு சென்றுவிட்டது. அரசின் இந்த மெத்தனத்தால் நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக மலைப்பாதைகளில் மரங்கள் முறிந்து விழுந்து சேதம் ஏற்பட்டது. இதேபோல் கோவையிலும் பாதிப்பு ஏற்பட்டது. ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கையை முறையாக பின்பற்றியிருந்தால் இந்த அசம்பாவிதத்தை தவிர்த்திருக்கலாம் என்று மக்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில், பேரிடர் மேலாண்மை துறையில் மண்சரிவு எச்சரிக்கை அமைப்புகள், டோப்ளர் ரேடார், தானியங்கி மழை அளவீடு கருவிகள் போதுமான அளவு பயன்படுத்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. ஏற்கனவே நீர்வளத்துறையில் கீழ் உள்ள கால்வாய்கள் முறையாக தூர்வாரப்படாமல் இருப்பதால் சென்னை, கோவை போன்ற நகரங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை எழுந்துள்ளது. இதேபோல் உள்ளாட்சி அமைப்புகளிலும் மழைநீர் வடிகால்களை முறையாக பராமரிக்கவில்லை. மேலும் வேளாண், சுகாதார, காவல்துறைகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் பின்தங்கி உள்ளன. முன்னெச்சரிக்கை தொடர்பாக மக்களுக்கு செல்போன்களில் தமிழில் தெளிவாக எச்சரிக்கைகள் வழங்கப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முதலமைச்சர் தலைமையிலான ஆய்வு இருந்தும் தரைமட்டத்தில் செயல்பாடு இல்லை என்று குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்களுக்கு அனைத்து துறைகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு மேம்படுத்தினால் மட்டுமே மழை பாதிப்புகளை குறைக்க முடியும் என்று மக்கள் தெரிவித்துள்ளனர். எனவே தமிழக அரசு இனியாவது முன்னெச்சரிக்கையை தீவிரப்படுத்தி மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது.